நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது. ஆழ்வார்கள் அவர்களுடைய பிறந்த நாள், ஆச்சாரியர்கள் அவர்களுடைய பிறந்த நாள், அதெல்லாம் ஜெயந்தி திருநக்ஷத்திரம் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். இப்போ ஒரு கோவிலில் ராமானுஜருடைய விக்கிரக பிரதிஷ்டை, நாதமுனிகள், ஆளவந்தார், இப்படி பல ஆச்சாரியர்களும் எழுந்துள்ளி இருப்பார்கள். எல்லா ஆழ்வார்களும் இருப்பார்கள். பொய்கை ஆழ்வார்னு சொன்னால் ஐப்பசி மாசம் திருவோணம், அடுத்த ஆழ்வார் அவிட்டம், அடுத்த ஆழ்வார் சதயம். இப்படி 12 ஆழ்வார்களுக்கும் திருநக்ஷத்திர கொண்டாட்டம் நடக்கும். அவரவர்கள் பிறந்த ஊராக இருந்தால் 10 நாள் உற்சவமே நடக்கும். மாசாந்திர திருநக்ஷத்திரமும் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் விசாகம் வரும்போது நம்மாழ்வார் சன்னதியில் கொண்டாட்டம், ஒவ்வொரு மாசமும் கார்த்திகை நாள் வரும்போது திருமங்கை ஆழ்வாருக்கு கொண்டாட்டம். இப்படி எல்லாமே பிறந்த நாள், பிறந்த தினத்தை வைத்துத்தான் நட்சத்திரம். அது எந்த மாதம் எந்த நட்சத்திரம்னு பார்த்து நாளை கொண்டாடுகிறோம். இதே போலத்தான் ஆச்சாரியர்களுக்கும். ஆனால் ஒரு கேள்வி வரும். இப்ப நம்முடைய பெற்றோராக இருந்தால் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோமோ இல்லையோ, கண்டிப்பா அவருடைய திதி ஸ்ராத்தம், புறப்பட்ட நாள், அதை ஸ்ராத்தம் பண்ணித்தான் ஆக வேண்டும். திதி நிச்சயம் பண்ணுவோம். அதே உங்க தாத்தாவினுடைய பிறந்த நாள் என்றைக்குன்னு கேட்டு பாருங்கள், பலருக்கும் தெரியாது. தாத்தாவுடைய போன நாளும் தெரியாது, அதுவும் தெரிந்திருக்காது. ஆனா பேர் மட்டும் சொல்லுவோம். தர்ப்பணத்தின் போது 3 தலைமுறைகள் சொல்லியாக வேண்டும், பேரை சொல்லி விடுவோம். மற்றபடி நம்ம அப்பாவினுடைய அம்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுதல் அப்படி ஒன்றும் வழக்கத்தில் இல்லை. இப்ப இருக்கிறவர்கள் பிறந்த நாளைத்தான் கொண்டாடுகிறோம். ஆனால் போன நாளை நிச்சயமாக திதி சாத்தம் பண்ணுகிறோம். இது என்ன வித்தியாசம், ஏன் வேறுபாடு? நம் உறவினர்கள் நம் அப்பா அம்மாவாக இருந்தால் போன நாள், பிறந்த நாளே கொண்டாடுவதில்லை. ஆனால் அதே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களாக இருந்தால் அவர்கள் வைகுந்தத்துக்கு போன நாள் பலருக்கும் தெரியவே தெரியாது. அவர்கள் பிறந்த நாள் அவதார திருநக்ஷத்திரம் தான் யாவரும் அறிவர். இதோ எங்கோ தேடி பார்த்தார், ஒரு ஸ்லோகத்தில் இந்த நாளில் பரமபதித்தார்னு இருக்கும். அதை யாரு நினைவு கூர்ந்தோ கொண்டாடியோ அப்படியெல்லாம் அநேகமாக யாருக்கும் இல்லை. இது எதனால்? இங்கென்றால் அப்படி, அங்கென்றால் அப்படியா என்று தோன்றும். அதற்கு பதிலும் நம்முடைய ஆச்சாரியர்களே சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இருந்தால்தான் இந்த உலகத்தை திருத்த முடியும். அவர்களுடைய இனிமையான உபதேசம், செயல்முறைக்கு ஒத்து வரக்கூடிய உபதேசங்கள், இதெல்லாம் இருந்தால்தான் இந்த கலியுகத்தில் நாம் கொஞ்சமேனும் வாழ முடியும். அதனால் பெருமானுடைய அருளாலே அவர்கள் அப்படி ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப போகவில்லையாம். அந்த உடலோடு விபவ அவதாரம் நடந்தார்கள், போனார்கள், பேசினார்கள். அந்த உடலை நீத்து விட்டுவிட்டார்கள். ஆனால் கோவில்கள் தோறும் அர்ச்சைங்கிற திருமேனி பிரதிஷ்டை இருக்கிறதே, அந்த திருமேனியில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடும் நாம் அவர்கள் பரமவதித்த நாளை விமரிசையாக கொண்டாடுவதில்லை. போனார் என்று ஒத்துக்கொண்டால் தானே நான் அதை செய்யவே வேண்டும். அவர் போகவே இல்லை, இன்னும் இங்குதான் இருக்கிறார். நடமாடி கொண்டிருப்பாரா, பேசுவாரான்னு சொன்னால் விக்கிரக வடிவத்தில் இருப்பார். அவர்கள் பேசுவது, அவர்கள் ஏற்கனவே பாடி வைத்திருப்பவை தான் பேசுவது. இப்படி பாருங்கள், ராமபிரான் இருந்தார், 11,000 வருஷம் கழித்து புறப்பட்டு போய்விட்டார். கண்ணன் வாழ்ந்தார், 125 ஆண்டுகள் இருந்தார், புறப்பட்டு விட்டார்.
இன்று எத்தனையோ கிருஷ்ணன் சன்னதி, எத்தனையோ ராமன் சன்னதி, வேணுகோபாலன், கோவர்தன் கிரிதாரி, பட்டாபிராமன், கோதண்டராமன், சீதாராமன், அயோத்தியாராமன், எத்தனை ராமர்கள் இத்தனை இடத்திலையும் இருக்கிறாரே. அப்ப ராமன் புறப்பட்டு போய்விட்டாரா என்றால் எங்கு போனார்? ராமன் பரமபதத்துக்கு போன நாள்னு எங்கேயாவது கொண்டாடுகிறோமா? இல்லையே. கண்ணன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப போன நாள் எங்கேயாவது கொண்டாடுகிறோமா? இல்லையே. ஏனெனில் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். கோயில் கொண்டு கோவில்களில் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார்கள். அது பெருமான் விஷயத்தில் எப்படி உண்மையோ அதை போலத்தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விஷயத்திலேயும். அதனால்தான் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் நாள் நாம் அவர்கள் புறப்பட்ட நாளை அப்படி நினைவு கூறுவது கூட இல்லை. பல இடங்களில் அது எழுதப்படுவது கூட இல்லை. அப்ப பெருமான் எப்படியோ அவர் இன்றும் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறாரோ அதை போல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே விக்கிரக வடிவத்தில் கோயில் தோறும் இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களை போகிறோம், வணங்குகிறோம். அவர்கள் உபதேசமாகிற பாசுரங்களை எல்லாம் தினமும் வாசிக்கிறோம். அதன் மூலம் பண்படுவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.